ஜப்பான் மிகவும் அழகான மற்றும் கண்களை கவரும்படியான நாடு. இது ஆசிய கண்டத்தில் பல தீவுகளை கொண்ட ஒரு நாடு. அதுவும் சுமார் 6852 தீவுகளை உள்ளடக்கியுள்ளது. இதன் தலைநகரம் டோக்கியோ ஆகும். மேலும் உலகத்திலேயே அதிகபட்ச சராசரி வாழ்நாளை கொண்ட நாடும் கூட. இத்தகைய ஜப்பானில்தான் பல கடுமையான நிலநடுக்கங்கள் வரும். எனவே இந்நாட்டில் வாழும் மக்கள் எப்போதும் ஒருவித பயத்துடனேயே இருக்க வேண்டியிருக்கும். இனி ஜப்பான் குறித்து உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். ஜப்பானில் குதிரை கறி மிகவும் பிரபலமானது. இங்குள்ள மக்கள் வேக வைக்காத குதிரை கறியை உட்கொள்வார்கள். ஏனெனில் மற்ற இறைச்சிகளை விட குதிரை கறியில் புரோட்டீன் அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் உள்ளதாம். ஜப்பானில் ஒவ்வொரு வருடமும் 1500 பூகம்பங்கள் வருமாம். இதற்கு ஜப்பானின் புவியியல் இடம்தான் காரணம். அதுவும் 4 பெரும் நிலப்பலகை தட்டுக்கு மேல் ஜப்பான் அமைந்துள்ளதால் இத்தட்டுகளில் நகர்வு ஏற்படும் போது பூகம்பங்கள் ஏற்படுகின்றன. உலகிலேயே ஜப்பானில் தான் அதிசயிக்க வைக்கும் இயந்திரங்கள் உள்ளன. அதுவும் எந்த ஒரு பொருளையும் காசை கையில் கொடுத்து வாங்க மாட்டார்கள். ஸ்நாக்ஸ் வகைகள், குளிர்பணங்கள், முட்டைகள், அரிசி பாக்கெட்டுகள், பூங்கொத்துகள் உட்பட இயந்திரங்கள் மூலம்தான் பெறுவார்கள். ஜப்பானில் இருக்கும் அனைத்து உணவுகளும் உறிஞ்சி உண்ணும் வகையில்தான் இருக்கும். ஏனெனில் இங்கு நூடுல்ஸ்களும் சூப்புகளும் தான் அதிகம் உண்ணப்படுகிறது. அதே சமயம் இம்மாதிரி உண்பதை சமைத்தவர்கள் பாராட்டின் அடையாளமாகவும் கருதுகின்றனர். ஜப்பானின் தேசிய விளையாட்டு சுமோவாக இருந்தாலும் அங்குள்ளோர் பேஸ்பாலை தான் விரும்பி விளையாடுகிறார்கள். ஜப்பானில் தற்கொலை விதம் அதிகம். ஏனெனில் இங்கு வேலையின்மை பிரச்சனைகள் அதிகம். எனவே அங்குள்ள மக்கள் வேலை கிடைக்காததால் மன இறுக்கத்திற்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொள்கின்றனர். குறிப்பாக இளம் தலைமுறையினர் தான் இம்மாதிரியான செயல்களில் ஈடுபடுகின்றனர். ஜப்பானில் அனைத்து வீடுகளிலும் பாத் டப்கள் இருக்கும். இந்த குளியல் டப்பில் நீரை நிரப்பி அந்நீரில் தான் குடும்பம் முழுவதும் குளிப்பார்களாம். ஜப்பானில் பெரும்பாலான தெருக்களுக்கு பெயரே இல்லையாம். மாறாக அவர்கள் ஒரு பகுதியை கண்டறிய பிளாக் எண்களை பயன்படுத்துவார்களாம். அதாவது பிளாக் 1, 2 என்று. பொதுவாக தம்பதிகள் குழந்தைகள் அல்லது வளர்ந்த குழந்தைகளை பல காரணங்களுக்காக தத்தெடுத்துக் கொள்வார்கள். ஆனால் ஜப்பானில் சற்று வித்தியாசமாக ஒரு நல்ல வளமான குடும்பம் வயதான ஆணை தத்தெடுத்துக் கொள்வார்களாம்.